அமிர்தம் ஆகா சீரியஸா சத்தியமா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீபாவோட நாங்களும் இன்னைக்கு நீங்க இப்போ இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் எங்க போனாலும் ஒரு மேக்கப் செட் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். மிளகாத்தூள் இருக்குன்றது இப்பதான் எனக்கு. உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. இன்றைக்கு வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த நாளை தந்தது முதல்ல எந்த அன்பான உறவுகள். அதிகளவு பேசப்படுற ஒரு வானொலி தான் சக்தி எஃப்எம். இன்றைக்கு அந்த வானொலியில் எனக்கான நேர்காணல், அதுவும் எங்களோட சாப்பாடு, பாரம்பரியமான சாப்பாடு சம்மந்தமான ஒரு நேர்காணல் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் ரெடியாக வந்திருக்கிறேன். அதுவும் நல்ல ஒரு காலத்தில் இப்படி ஒரு நேர்காணல் செய்கிறது உண்மையாகவே சந்தோஷமான ஒரு விடயம். சரி, மிச்சத்தை நாங்கள் அங்கே போயிட்டு கதைப்போம். ஓகே, நாங்கள் இப்போ கலையத்துக்கு வந்துட்டோம், தயாராகிட்டோம். உள்ளே போவோம், போயிட்டு நாங்கள் கதைப்போம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது உங்களுக்கு? யாழ்ப்பாணம் ரொம்ப சந்தோஷத்தை தந்திருக்கு. நாங்க மண்ணில வந்து இறங்கி இருக்கோம் இல்லையா, இந்த மண்ணின் உணர்வோட இருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட நீங்க எத்தனையாவது வருடம் யாழ்ப்பாணத்தை நோக்கிய பயணம் என்று சொல்லலாம்? கிட்டத்தட்ட நாங்க 15ஆவது 2010ஆம் ஆண்டு ஆரம்பிச்சோம். இந்த கொரோனாவில் 2-3 வருஷம் இருந்தாலும் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷம் கலையகமாக்கு ஒவ்வொரு தீம்ல கலையகம். தாயக மண்ணுக்கு இந்த முறையும் சக்தி குழுமமா வந்தவங்க எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டே இருக்கிறதுக்காக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீபாவோட நாங்களும் இன்னைக்கு நீங்க போறோம். இந்த வருஷம் எங்களுக்கு யாழ்ப்பாணம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு சொன்னா தீபாவோட சமையல் டேஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்றதுதான் தெரியல. தீபா தான் சொல்லணும். ஏன்னா விஷுவலா பார்க்கும் போது அவ்வளவு அழகா சமைக்கிறீங்க. வணக்கம் தாயக நிகழ்ச்சியில எக்ஸ்க்ளூசிவா அதுதான் பேச போறோம். கண்டிப்பா சமைக்கிறதுக்கான சமைச்சு எந்த கையால சாப்பாடு பரிமாறதுக்கு நான் தயார். நீங்க ஒரு நாள் தந்தீங்கன்னா நான் ரெடி. ஒரு நாள் என்ன, ஒரு வாரமே தரோம். ஓகே. சக்தியின் இந்திய இசை யாழ் நேரம் 2025. பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொறுத்ததை பத்தி என்ன சொல்றது அப்படிங்கறத தாண்டி நம்ம தீபாவோட சமையல் வீடியோஸ் பத்தி என்ன சொல்றது அப்படிங்கறத பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ஃபீல் பண்ண வைப்பாங்க, தெரியுமா கண்ணா? தீபாவினுடைய சமையல்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய சுவை, யாழ்ப்பாணத்தினுடைய அந்த என்ன சொல்றது, டிபிக்கலான யாழ் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணம் சொல்றதா இருந்தா JTView அப்படிங்கிற யூடியூபர் ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பர்சன் நம்மள பிரணீதா தான். பிரணீதாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். இப்போ இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய தீபா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தீபா. அக்கா வணக்கம், அண்ணா வணக்கம். அதையும் தாண்டி எங்களோட யாழ் மண்ணுக்கு வருகை தந்திருக்கிற சக்தி குழுமத்துக்கு நாங்க வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்றோம். ஏன்னா இது தாயக மண், தாயக மண்ணை நோக்கி நீங்க ஒவ்வொரு முறையும் பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க. பழமையா நீங்க கிடைப்பீங்க, நான் கூட கிடைக்கணும் தெரியாது. அது நல்லதுதான். ஏன்னா காலையில இருந்து நானும் கனவு கொஞ்சம் தூக்க கலக்கிறதுலாம் இருக்கிறோம், ஏதோ குழந்தைகிட்டு இருக்கிறோம். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. தாயக மண்ணுக்கு வந்து ஒவ்வொரு முறை நீங்க வந்து கொண்டே இருக்கிறீங்க. தொடர்ச்சியா உங்களோட இந்த பயணம் தொடரணும்னு சொல்லி எங்களோட தாயக மண் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சூப்பர். இந்த பரபரப்பா பேசுற மாதிரி தான் தீபாவோட சமையல் இருக்கும், தெரியுமா? JTView அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் எப்போ எதனால ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சீங்க? அது என்ன பேர்? JTView. ஓகே, JTViewன்றது நீங்க சொன்ன மாதிரி தீபாவும் அதுல உள்ள அடங்குது. ஆனா முக்கியமான காரணம் என்ன சொன்னீங்கன்னா ஜெஃப்னா ட்ரெண்ட் அல்லது ஜெஃப்னா ட்ரெடிஷனல் அப்படி எல்லா வகையிலுமே சொல்லலாம். ஆரம்பத்துல எங்களோட காணொலிகள் வந்து சாப்பாடு சம்பந்தமா இருந்துச்சு. இப்ப எங்க போயிட்டு பட்ஜெட்டுக்குள்ள சாப்பிடலாம், அதுதான் முக்கியமான ஒரு விடயம். ஏன்னா இப்ப நிறைய இடத்துக்கு போனா நிறைய வெரைட்டியான சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடு வந்து எல்லாராலுமே வாங்கி சாப்பிட இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது இவன் எங்களால கூட அப்படியா இருக்கலாம். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு சாப்பிடன்றதை நாங்க யோசிப்போம். சாப்பிட்டு அதை மிச்சம் வச்சுட்டு வரைக்கும் ஒரு கவலையா இருக்கு. அப்போ பட்ஜெட்டுக்குள்ள எங்க சாப்பிடலாம், இதை மெயின் பண்ணி அந்த காணொலியா போடணும்னு தொடர்ந்த பயணம் காலப்போக்கில் வந்து ஒரு இடத்துக்கு, அதாவது கிளிநொச்சிக்கு நாங்கள் சாப்பிட போனாங்க. ஒரு கடையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பாடு வந்து மிச்சம் டஸ்ட்பின் பண்ணிட்டோம். வெளியில் வரோம். வெளியில் வரைக்கும் அங்கே ஒரு அக்கா வந்து வெளியிலேருந்து கேட்குறாங்க, ஒரு 200 ரூபா காசு தாங்க, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இல்லைண்டு. அப்போ எதிர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஏனக்கா என்னத்துக்காக, உண்மையாக பொய்யாண்டு அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக சில விடயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ கதைச்சு கொண்டிருக்க அவ சொல்கிறா, இப்படி பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள் வந்து பகல் சாப்பாடா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு பிறகு இளநீ தான் குடிப்பாங்க. எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு கஷ்டம், அவ்வளவு வசதி இல்லாண்டு ஒரு
கதை வந்து அந்த இடத்துல வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் எங்களோட குறிக்கோள் வந்து மாறிக்கொண்டு வந்துச்சு. சாப்பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாங்க சமைச்சு யாருக்காவது கொடுத்து சாப்பிடணும்ன்ற ஒரு இது காலப்போக்கில் வந்து அது ஒரு உதவி திட்ட காணொலிகளா போய்கொண்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு மீண்டும் வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு இணங்க நானே இந்த கையால சமைச்சு யாழ்ப்பாண பாரம்பரியங்களை முன்னிறுத்தணும்ன்றதுக்காக இப்ப அந்த காணொலி போய்கொண்டிருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரு கேள்வியிலேயே அக்வர் ஆணிவரா எல்லா விஷயத்தையும் வந்து திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க தீபா. கேட்டேன் JTView தீபா அப்படிங்கறது சேத்தா அப்படிங்கறது தான். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம தொடர்ந்தும் பேசலாம். இணைந்து கொள்ளுங்க வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு. நேரத்தை சரி பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் இப்பொழுது 8:45. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச யாழ் உணவு எதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா? துபாய் மனாசி சொல்லியிருக்காங்க. ஜப்னால படிக்கும் போது விரும்பி சாப்பிடுறது மணி போட்டும் பாறை மீன் தலைக்கறியும் அப்படின்ட்டு. ஓகே, இப்ப நம்ம சமையல் சம்பந்தமா பேசுறதால கடவுளோட இன்னொரு செட்டிங் தான் JTView மூலமாக ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பர்சனா மாறி இருக்கக்கூடியவங்க தீபா. அவங்களுடைய யூடியூப்ல சமையல் மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கறதுல அன்புன்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னுக்கு மீன் லைவா புடிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க தீபா. அதுவும் ட்ரிங்கோல இருந்து. ஜப்னாவோட ட்ரெண்டிங் தானே நம்மளுடைய கான்செப்ட். இங்க இருந்து அங்க எப்படி போனீங்க? இல்ல, அது வந்து சும்மா ஒரு வெக்கேஷன் லீவுக்காக வீட்டு எல்லாரும் போக மட்டும் வெளிக்கிட்டாச்சு. போனா அங்க இருந்து டொல்பின் பார்க்கலாம். இப்ப டொல்பின் சீசன், நடுக்கடலுக்கு கூட்டிக் கொண்டே காட்டுவாங்க. சரி, நம்மள சாகடிக்க தான் போறாங்க, சரி வாங்க போகணும்னு சொல்லிட்டு வீட்டு எல்லாரும் ஏறிட்டோம். சத்தியமா எங்க வீட்டை ஏறினதுல இருந்து எங்க வீட்டை இருக்கிற எல்லாரும் ப்ரே பண்றாங்க, கடவுளே என்ன சரியா கொண்டு வந்து கரையில சேர்த்துது. ஏன்னு கேட்டா அவ்வளவு அழக்கூட இப்ப சைட்ல எப்படி இருக்குமோ அப்படி நடுக்கடலே இல்லன்றத அன்றைக்கு நாங்க உணர்ந்துட்டோம். அதே நேரத்துல அன்றைக்கு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இனி யாராவது மீன் கடைக்கு போயிட்டு மீன்காரர்கிட்ட 100 ரூபாய் மீனுக்கு குறைச்சு தாங்க கேட்டீங்கன்னா அடி வாங்குவீங்க. ஏன்னா அந்த மீனை அவங்க நடுக்கடல அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வராங்க. அதை நாங்க லைவா பாத்துட்டு வந்துட்டோம். தயவு செய்து 100 ரூபாயில 10 ரூபா கூட குறைச்சு கெஞ்ச கூடாது, கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும் என்று சொல்லி நடுக்கடல்ல இதெல்லாம் கதை நடக்குது. கதைச்சு கொண்டு கேட்க அங்க ஒரு அண்ணா வந்து மீனை நடுக்கடல்ல தாழ்பம் கூட கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ மீன் வேற நாங்க முதல் பார்த்தது. அந்த மீனை வந்து தூண்டில இழுத்துட்டு அந்த கொக்கியால குத்துறாரு. குத்திதான் மீனை மேல எடுக்கிறாரு. இவர் உண்மையாவே மீனை பிடிக்கிறாரா இல்ல நாங்க போய் நிக்கிறோன்றதுக்காக எங்களுக்காக செய்து காட்டுறாரான்ற ஒரு டவுட் வருது. ஃப்ரெஷ்ஷா என்ன இப்ப நாங்க இங்க வந்து கடற்கரையில பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அதை தான் சாப்பிடுவோம். ஆனா நடுக்கடல்ல இருந்து வாங்கி கொண்டு வரைக்கையே அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் ரெண்டு யோசிச்சுட்டு தான் அன்றைக்கு அந்த மீனை கொண்டு வந்து வெளியில வந்துட்டோம். அண்டையான் யோசனை வந்து எங்கட மரக்கறியெல்லாம் வாங்குறோம், குலசோரை சாப்பிடுறோம், அப்பளத்தை பொறிக்கிறோம், இவ்வளவுதான் எங்கட வேலைன்றதை மட்டும் தான் யோசிச்சு கொண்டு போறோம். ஆனா போன இடத்துல மீன் வாங்கிட்டேன். கத்தியா பாத்தீங்கன்னா சின்ன கத்தி வெட்டே இல்லாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா அந்த மீனை வட்டமா வர வெட்டி எடுக்கணும். அந்த கத்தி வந்து கொஞ்சம் கூரா இருந்ததால சப்போர்ட் பண்ணிச்சு. அப்ப உண்மையாவே அது மறக்கவே முடியாத ஒரு நாள் அன்றைய நாள். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அந்த மீன். சரி, ஓகே. இப்போ நீங்க சமைக்கிற நேரத்துல வந்து குறிப்பா இந்த ட்ரெடிஷனல் சமையல், இந்த டிபிக்கல் சமையல் எல்லாம் செய்றீங்க இல்லையா, உங்களுக்கு யார் கைடு? ரெசிபி கைடு யார்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறீங்க? இல்ல, அத நான் கட்டாயமா சொல்லி ஆகணும். என்ன விட எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. அம்மா சமைக்கிற ஒவ்வொரு சாப்பாடுமே நல்ல டேஸ்டா இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து அவங்க பால் பயன்படுத்த மாட்டாங்க, அதாவது தேங்காய் பால் பயன்படுத்த மாட்டாங்க. பொதுவா வந்து யாழ்ப்பாணத்துல எல்லாத்துக்கும் தேங்காய் பால் விடுவாங்க. தேங்காய் பால் விடுவாங்க. ஆனா அவங்க வந்து வெங்காயம் அதெல்லாம் வதக்கி அதுலயே சமைச்செடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் பிடிக்கும். அப்ப அவங்கள்ட்ட கேட்கறது, அம்மா இந்த கறி எப்படி வச்சீங்க, இதை எப்படி வைக்கிறது, இதை என்ன செய்யறது, இது செய்த டேஸ்டா வருமா, நான் செய்த டேஸ்டா வருமா, செய்து பார்க்கவா, ஓ மணி செய்து பாருன்னு ஒவ்வொரு ரெசிபியா பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி செய்யறது. இப்ப இந்த கறி எல்லாத்துக்குமே டேஸ்டா இருக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி மிளகாத்தூள் அது எனக்கு செட்டியா பிடிக்கும். எங்க போறேன்னாலும் ஒரு போத்துல மிளகாத்தூள் இருக்கும் இந்த பேக்ல. பொதுவா நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன, பொம்பளை பிள்ளைகள் எங்க போனாலும் ஒரு மேக்கப் செட் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். மிளகாத்தூள் இருக்குன்றது இப்பதான் எனக்கு புதுசா. இல்ல, மேக்கப் செட் ஒன்றுமே கொண்டு போக மாட்டேன், எனக்கு அது பழக்கமும் இல்ல. ஆனா அந்த மிளகாத்தூள்ன்றது கட்டாயமா இருக்கும். எங்கேயாவது போய் யாராவது சமைக்கிறாங்கன்னா இந்த தூளை கொஞ்சம் போட்டு சமைச்சுட்டாங்களே நல்லா இருக்கும். அது சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா இருந்தாலும் சாப்பாடு முக்கியம் தானே நமக்கு. ஜப்னா கறித்தூள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனா அதை போட்டு சாப்பிட்டா எங்க வீட்டுல அம்மா செய்யற கறித்தூள் மாதிரி கிடையாது, அது வந்து விதமா இருக்கும். எனவே உங்களோட ஜப்னா கறித்தூள், அதாவது மிளகாய் தூள் செய்யற பேசிக் உங்களோட சின்ன சின்ன டிப்ஸை விட்டுருக்க, பேசிக்கான விஷயம் இல்ல. அது ரகசியம் என்று சொல்ல இல்லாது. என்ற நிறைய நேயர்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்களோட கறி வந்து இந்த கலராக வாரதுக்கு காரணம் வந்து அந்த மிளகாத்தூள், அந்த ரெசிபியை போட மாட்டீங்களான்னு. அப்ப அவங்க கேட்டதுக்கு நாங்க அந்த காணொலி வந்து என் யூடியூப் சேனல்ல இருக்கு. நார்மலா வந்து இங்க இப்ப நிறைய பேர் என்னன்னா 1 கிலோ செத்தலுக்கு 3/4 கிலோ இல்ல 1 கிலோ மல்லி போடுவாங்க. ஆனா நாங்க வந்து மல்லியை வந்து கொஞ்சம் குறைச்சி போடுறது, கொஞ்சம் தூள் வந்து உரைப்பாகவும் இருக்கு. அதே நேரத்துல செத்தல வறுக்கைக்கு அதிக அளவா வறுக்க
வறுக்கிறேன் ஏன்னா கலர் மாறிடும். அப்ப அந்த லேசா இளம் சூட்லயே அம்மா வறுத்தெடுப்பாங்க. அதே நேரத்துல வறுக்கைக்கு ஒவ்வொரு விடயங்களையும் அவங்க வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க. இப்ப சமையல பொறுத்தவரைக்கும் ஆனா எனக்கு இன்னும் வந்து ரெசிபி வரல. செத்தல் மல்லித்தூள் எல்லாருமே போடுறதான் செத்தல் மல்லியும். ஆனா அதுல வேற என்ன மஞ்சள் அது இது இருக்குல்ல. எனக்கு ஒரு வியூஸா போகும் தானே அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கைப்பக்குவம் ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி அது பதமா வறுபட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறது அந்த அனுபவத்தின் மூலமாகவும் கைப்பக்குவத்தின் மூலமாக தான் கிடைக்கும். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். இணைந்து கொள்ளுங்க. இது வணக்கம் தாயகம் யாழ் நேரலை 2025. இந்த மாதிரி ஃபுட்டுக்கான மெனு உங்களுடைய யூடியூபுக்கான வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுப்பீங்க, செலக்ட் பண்ணுவீங்க? இல்ல இன்னைக்கு இது செய்யலாம் இன்னைக்கு இது செய்யலாம்னு எப்படி பிளான் பண்றீங்க? இல்ல முதலாவது முக்கிய நோக்கம் வந்து பாரம்பரிய உணவா இருக்கணும், மறந்து போன உணவுகளா இருக்கணும். இப்ப நாங்க நிறைய உணவுகளை மறந்து போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து எங்களோட பாட்டி காலத்து உணவுகளை மீட்டு கொண்டு வரணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது. இப்ப நான் இன்றைக்கு வந்து பால் புட்டு, அது வந்து ஃபேமஸான ஒரு சாப்பாடு, நல்ல டேஸ்டா இருக்கும். சுட சுட சாப்பிடணும், அதான் அதுல இருக்கிற ஸ்பெஷல். ஆறினா அது கொஞ்சம் நிறைய சாப்பிடல. அது பால் புட்டு சாப்பிட்டது இல்லையா நீங்க? பால் புட்டுனா புட்டுல பால் ஊத்தி சாப்பிடுறதா? அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சும்மா சக்கரை எல்லாம் போட்டு புட்டுக்குள்ள சும்மா பால் ஊத்துறதுல அது சொல்லுங்க. அது புட்டுக்குள்ள பால் ஊத்துறதுல புட்டு வந்து அவிக்கிறது. அவிச்சதுக்கு பிறகு தேங்காய் பால், முதலாவது தேங்காய் பால் அடுப்புல வச்சு காய்ச்சி அதுக்குள்ள சர்க்கரையும் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு புட்டு அதுக்குள்ள போட்டு அப்படியே வதக்கின வரும். அப்படியே வாயில போட்டோன்னு அப்படியே வலிக்கு கொண்டு போகும். சீனி தன்மையா இருக்கும். சுட சுட சாப்பிட நீங்க எவ்வளவும் சாப்பிடலாம். இப்போ எங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு இப்போ எங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் தடிமன் மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து 2-3 ரெசிபி இருக்கு. யாழ்ப்பாண இந்த ட்ரெடிஷன்ல இந்த ஊதுகுழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இந்த ஆமா ஊது அந்த கூழ் அது ஒன்று இருக்கு. ஒரு களி வகை ஒன்று இருக்கு, எங்க அம்மா செஞ்சு தருவாங்க, அது ஒன்று இருக்கு. இதை விட வேற என்ன இருக்குது? இந்த மாதிரி இறால் போட்டு புளி கஞ்சி, சரியா? இறால் போட்டு குத்தரிசி சோறுல நல்ல புளி கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. நல்ல உரைப்பா இருக்கும். சுட சுட அடுப்புல இறக்கின கையோட அந்த சட்டி சூட்டோட எடுத்து நீங்க சாப்பிடணும், சரியா? சாப்பிட்டுட்டு இன்றைக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு சளி குறையல என்று சொன்னா நீங்க எனக்கு திருப்பி பின்னாடி போன் பண்ணி சொல்லலாம், தீவா உங்களோட ரெசிபி பிழைச்சிட்டேன். இது எந்த ரெசிபி இல்ல, பாட்டி காலத்து ரெசிபிக்கு. இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சளி குறைஞ்சிட்டா தாராளமா சொல்லலாம். இனிமே நான் மருந்தெடுக்க போகவே மாட்டேன். சைவம் சாப்பிடுறவங்க என்ன பண்றது? இல்ல சைவம் சாப்பிடுறவங்க பெரும்பாலும் கூழ் வச்சு குடிப்பாங்க. இப்ப மரக்கறிகள் போட்டு கூழ், மச்சம் போடாம கூழ் குடிக்கிறது. அதையும் தாண்டி நல்ல மரக்கறி எல்லாம் போட்டு இடிச்சு ஒரு ரசம் மாதிரி வைக்கலாம். இப்ப முடக்கொத்தான எல்லாம் நல்லா அம்மிலேயே அரைச்சு அந்த ரசம் வச்சு குடிக்கணும். அப்படி ஏன்னா நானே அப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். காணொலி எடுக்க எனக்கு ஒரு நாள் தடுமல், அப்ப ரசம் வச்சு குடிச்சு அண்டையோட எழும்பிட்டேன். சூப்பர். அப்ப இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா தீபா கையால புளி ரசம் வச்சு குடிக்க போறோம். இப்போ உங்களுடைய அந்த சமையல் செய்யக்கூடிய செட்டப் அதுவும் பாரம்பரியமா இருக்கு. அது பிளான் பண்ணீங்களா இல்ல இடையில ஜாயின் பண்ணதா? இல்ல, அது வந்து முதல்ல ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்படி ஒரு செட்டப்ல தான் எங்களுக்கு சமையலுக்கான இடம் இருக்கணும்னு. ஒவ்வொரு முறையும் என்னடா ஒவ்வொரு மரத்துக்கு இல்ல ஒவ்வொரு வயல் காட்சி அதுல வச்சு சமைச்சு கொண்டிருப்பேன். ஆனா அப்படி இருக்கேக்க மண் அடுப்பு எங்களுக்கு டேண்டா அதுல கொண்டு எல்லாத்தையுமே செட் பண்ணணும். மண் அடுப்பை கொண்டு வைக்கணும், எல்லாம் கொண்டு வைக்கணும். ஆனா எனக்குன்னு ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி பார்த்து எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றது ரோபர்ட். அப்ப ரோபர்ட் வந்து ஒவ்வொரு விடயங்களையும் அதுல பார்த்து செய்து கொண்டிருப்பான். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய அதை எல்லாருமே ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டு இருக்கீங்க. இந்த $1 யூடியூப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அந்த காசு பத்தி யோசிப்பாங்க இல்லையா? வருமானம் வரக்கூடிய இன்னும் ஒரு தளமாக தான் பார்க்கப்படுது. அதுவும் இப்ப நீங்க டீச்சிங் அப்படிங்கறத விட்டுட்டு தனியா டியூஷன் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி யூடியூப்ல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த $1 மூவ்மெண்ட் எப்படி இருந்தது தீபா? இல்ல, நான் இதெல்லாம் சொல்றேன்னா நிறைய ஸ்டோரியே சொல்லி கொண்டு போகலாம். ஏன்னா இதுக்கு பின்னால நிறைய ஸ்டோரி இருக்கும். வந்து ஏன் எங்களால முடியாது என்று சொல்லிதான் ஆரம்பிச்சது. அப்ப நாங்க ஒரு இடத்துல இருந்து இப்ப நிராகரிக்கப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம்ன்றக்கு எங்களுக்கு அந்த $1 பாக்க இப்பயும் தைரியமா சொல்லுவேன். அந்த முதலாவது சம்பளம் பண்றது 80,000 ரூபாய். ஆனா நான் ஃபர்ஸ்டா வாங்கின சம்பளம் வந்து என்னோட 30,000 ரூபாய். அந்த ஒரு 80,000 ரூபாய் அந்த டாலரா ஒவ்வொன்றா கூடி கொண்டு போய் நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ஒரு நாள் மார்னிங் தான் எங்களுக்கு கூடுவோம். மார்னிங் போய் பார்ப்பேன், $1 வந்துட்டுடா, நாங்க சாதிச்சுட்டோம் மாறா, இன்னைக்கு நம்மள புறந்தள்ளின எல்லாருக்கும் பாரு நாம எப்படி வந்துட்டோம். அந்த குடும்பத்துல சக்தி குடும்பமும் இருக்குது. உங்களுக்கு நிறைய அன்பு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க பேசுறது அப்படி கேட்டுட்டே இருக்கலாம், ஒரு ஃப்ளோல அப்படி போயிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு சக்தி எஃப்எம்க்கு வாங்கன்னு சொன்னது ஓவர் நைட் எடுத்து பிளான் பண்ணீங்களா? என்ன நினைச்சு வந்தீங்க ஆக்சுவலி? இல்ல பொதுவாவே நீங்க இப்படித்தானே பேசுறது? இல்ல, இப்படித்தான் கூட அலம்புவேன்னு சொல்லுவாங்க. யாழ் மண்ணுக்கே உரித்தான பாரம்பரியமான உணவு என்ன, அதெல்லாம் நம்ம ஏன் சாப்பிடணும்? ஏன்னா பாரம்பரியமான உணவுகள் நம்ம அதிகமா எடுக்கும் போது
மருந்துகள் அதிகமா எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு அதிகம் சாப்பிட்டா மருந்து இல்ல, ஆனா மருந்து இப்ப சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பழக்கம் வந்து அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது. அதுக்கான ஒரு அற்புதமான விஷயமா யாழ்ப்பாணத்துக்கு உரித்த பாரம்பரியமான உணவுகளை உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமா காட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த பயணம் இன்னும் தொடரணும். அடுத்த முறை உங்களை நாங்க சந்திக்கும் போது உங்களுடைய யூடியூப் சேனல்ல கண்டிப்பா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. தீபா, மிக்க நன்றி. என்ற புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கலாம், இங்க இருக்கிற தமிழ் மக்களா இருக்கலாம், நிறைய பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் நன்றி. அதே நேரத்துல என்னையும் என் சேனலையும் மதிச்சு இந்த இடத்துல கூப்பிட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் 2 பேருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா இந்த பயணம் எப்பயுமே நீங்க நல்லூரை நோக்கி வரணும். எப்பயுமே யாழ்மண் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். புலி ரசத்துக்காக காத்துட்டு அது புலி ரசம் இல்ல, இன்னைக்கு நாங்க வீட்டை போறோம் புளி கஞ்சி வச்சு குடிக்கிறோம். புளி கஞ்சி பாத்தீங்களா? ரசமும் தெரியல, கஞ்சியும் தெரியல. நான் சமைக்கிறேன்னு சொன்னாலே வயிற்றுல புளிய கரைச்சிருவேன் தெரியும். ஆமா எனக்கு தெரியும் தானே உங்க சமையலை பத்தி. பாருங்க, சமையல் பேசிக்கா எங்க அம்மா எல்லாம் 2 hours செய்வாங்க, நான் 10 நிமிஷத்துல முடிப்பேன். அது சாப்பிடணுமே. இல்ல, நான் அவங்க சமைக்கிறோம், நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஓ, அவ்வளவுதான். சரி, ஓகே, சூப்பர். நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருந்தோம். எனவே இன்றைய தினம் எங்களோட இணைந்திருந்த தீபாவுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. இப்போ அவங்களை நீங்க ஃபாலோ பண்றதாக இருந்தா ஃபாலோ பண்ணலாம். JTV அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் பாருங்க. நிறைய அன்பு கொடுங்க. நிறைய அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. அப்பதான் அவங்களுக்கு வியூ கூடும். மறக்காம சக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க. நேரம் இப்பொழுது சரியாக 9:47. இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு டேஸ்டான புளிக்கஞ்சி வந்து தயார்படுத்திட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு புளிக்கஞ்சி. நானே சொல்லக்கூடாது, அவங்க சொல்லட்டும். நன்றி தீபாவின் கையால் செய்து தந்துருக்காங்க. ஜெஃப்னாவில் வந்து தொண்டை கரகரன்னு இருக்கிறதுக்கு சளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஓகேன்னு வேற என்னென்னதுக்கெல்லாம் சிறந்தது அப்படி சொல்லுங்களேன். இல்ல, வெயில் நேரத்துல கூடுதலா இது சாப்பிடலாம். ஏண்டா உள்ளி மிளகெல்லாம் கட்டாயமா வெயில் நேரத்துல நாங்க சாப்பிடுவோம் சேர்த்துக்கலாம் உணவுல. அதே நேரத்துல எங்களுக்கு சளி என்று வைங்க, சளி காய்ச்சலுக்கு இது உண்மையாவே ஒரு சிறந்த மருந்து. இதுக்கு பிறகு நாங்க காய்ச்சலுக்கு சொல்லி ஹாஸ்பிட்டலும் போகிறதில்லை, உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். இது இப்ப சாப்பிடக்கே உறப்பு கூட இருக்கணும். அப்போ ஒரு கண்ணால கண்ணீர் ஊற்ற நான் கொஞ்சம் உறப்பு குறைவா போட்டுருக்கேன். நான் வந்தோடனே பேசக்கூடாது, முதல் நாள் உழைப்பா தந்துட்டேன்னு அது ஆறிக்கிட்டு இல்ல, சுடுசுடுதான் குடிக்கணும். மிருதம் ஆகா சீரியஸா சத்தியமா மாமியார் சத்தியமா அம்மா மேல சத்தியமா, மாமி மேல சத்தியமா. நான் 6 அமர உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு வரேன். தேங்க்யூ. இது கொஞ்சம் விட்டாங்க. ஓகே, இதில் எப்படி கொஞ்சம் மச்சத்தை நீங்க யூஸ் பண்ணிடுங்க. இந்த நல்லா இருக்கும் மச்சத்தை. அப்புறம் எப்படி நல்லா செமையா போச்சு. வைக்கவே தெரியாது எனக்குலாம் வெந்தயம் பழம்லாம் எப்படி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்க பண்றத பார்த்து வச்சிருக்கீங்க. அடுத்து ட்ரை பண்றதுனா